அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா, கேரளாவில் புகழ்பெற்ற சாஸ்தா கோவில் அப்படின்னா சபரிமலை ஐயப்பன் கோவிலை சொல்லலாம். உலக பிரசித்தி பெற்ற ஒரு கோவிலாக தான் இருந்துட்டு வருது. தமிழகம் மட்டும் இல்லாமல் வெவ்வேறு மாநிலங்களிலிருந்தும் எக்கச்சக்கமான பக்தர்கள் சபரிமலை ஐயப்பனுக்கு மாலை அணிந்து தரிசனம் செல்வது ஒரு வழக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவிலுடைய கூடுதல் சிறப்பு அப்படின்னு பார்த்தா, இந்த கோவிலுடைய நடை எப்போதுமே மூடப்பட்டு தான் இருக்கும். ஒரு விசேஷ நாட்களில் மட்டும்தான் இந்த கோவிலுடைய நடை திறந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கோவிலுடைய சிறப்பான ஒரு விழா அப்படின்னா மகர ஜோதி தரிசனம் அப்படின்னு சொல்லலாம். ஐயப்பன் கோவிலில் மகர ஜோதி விளக்கு பூஜை, மகர ஜோதி தரிசனம் ஜனவரி 14ஆம் தேதி நடைபெற்றிருக்கு. இதில் தங்க ஆபரண பெட்டி எடுத்து வந்து சபரிமலை ஐயப்பனுக்கு அலங்காரம் செய்து தீபாராதனை செய்யக்கூடிய இந்த வீடியோவானது இணையத்தில் ரொம்ப வைரலாக பகிரப்பட்டுட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். அந்த வீடியோவுடைய ஒரு சின்ன கிளிப்பை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதோட ஃபுல் வீடியோ இந்த வீடியோவில் இருக்குது. நீங்கள் அந்த வீடியோவை ஃபுல்லாக பார்க்கணும் அப்படின்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளுடைய 10 மினிட்ஸ் டாக் சேனலை பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் சபரிமலை ஐயப்பனுக்கு தங்க ஆபரண பெட்டியில் இருக்கக்கூடிய நகைகளை அணிந்து தீபாராதனை செய்யக்கூடிய அற்புதமான வீடியோ காட்சி தான் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவானது இணையத்தில் ரொம்ப வைரலாக பகிரப்பட்டுட்டு வருது அப்படின்னு சொல்லலாம். மகரவிளக்கு பூஜைக்காக நடை திறக்கப்பட்டது முதலே பக்தர்கள் கூட்டம் சபரிமலையில் நாளுக்கு நாள் அதிகரித்து தான் வந்திருக்கு. ஒரு நாளைக்கு 90,000 பேர் மட்டுமே ஆன்லைன் மூலம் தரிசனத்திற்கு முன்பதிவு செய்திருக்காங்க. ஜனவரி 14ஆம் தேதி வரை தரிசனத்திற்காக ஆன்லைன் முன்பதிவு முடிந்துவிட்டதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மகர விளக்கு பூஜை நேரத்தில் அணிவிக்கக்கூடிய தங்க ஆபரணங்கள் பந்தளம் அரண்மனையிலிருந்து சபரிமலைக்கு ஜனவரி 12ஆம் தேதி முதல் ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டிருக்கு. 3 நாட்கள் நடைபெறக்கூடிய இந்த ஊர்வலத்தில் அரச குடும்பத்தினால் நியமிக்கப்பட்ட பிரதிநிதிகள் இந்த ஆபரண பெட்டிகளை காடுகள் மற்றும் ஆறுகள் வழியாக கடந்து கொண்டு சென்றிருக்காங்க. மகர விளக்கு பூஜை சன்னிதானத்தில் நடைபெறக்கூடிய அந்த சமயத்தில் பொன்னுப்பழம் மேட்டில் ஒளிரக்கூடிய ஜோதி தரிசனத்துக்கான லட்சக்கணக்கான பக்தர்கள் குவிந்திருக்க, தங்க ஆபரணங்கள் அணிந்து காட்சி தரக்கூடிய ஐயப்பனை தரிசனம் செய்ய காண கண்கோடி வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். அந்த காண கண்கோடி வேண்டக்கூடிய அற்புதமான வீடியோ காட்சி நீங்களே பார்த்துருப்பீங்க. பொன் ஆபரணங்களை அணிந்து அரசனாக காட்சியளிக்கக்கூடிய ஐயப்பனை ஒரு முறை மட்டுமே தரிசிக்க முடியும் அப்படின்றதால ஏராளமான பக்தர்கள் இந்த மகர விளக்கு பூஜையை காண வந்திருக்காங்க. ஐயப்பனுடைய புனித தங்க நகைகளானது திருவாபரணம் என்றும் அழைக்கப்படுது. பந்தளம் அரண்மனையோட பொறுப்பில் ரொம்ப பாதுகாப்பாக பூட்டி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய திருவாபரணம் வருடத்தில் சில நாட்கள் மட்டுமே வெளியே கொண்டு வருவாங்களாம். சுத்தமான பசுந்தங்கத்தாலான அந்த ஆபரணங்கள் பன்னெடுங்காலத்துக்கு முன்பே பந்தள மன்னனால் சபரிமலை சாஸ்தாவுக்காக செய்யப்பட்டிருக்காங்க. பலரும் நினைப்பது போல இது ஐயப்பன் அணிந்து கொண்டிருந்த ஆபரணங்களே கிடையாது. சபரிமலையில் கோவில் கொண்ட தர்மசாஸ்தா ஐயப்பனுக்கு பந்தள மன்னரால் உருவாக்கப்பட்ட ஆபரணங்கள் அப்படின்னு புராணங்களில் சொல்லப்படுது. பந்தள அரண்மனையில் பூஜைகளை முடித்து சபரிமலை புறப்படுவதற்காக பந்தள மன்னர் குடும்ப பிரதிநிதி உட்பட எல்லோருமே காத்திருந்திருக்காங்க. வானில கருடன் வந்து திருவாபரணத்தை வட்டமிட்ட பிறகுதான் திருவாபரண யாத்திரை புறப்படும். இந்த ஆபரண பெட்டியை சுமப்பதற்காகவே பாரம்பரியமாகவே சில குடும்பங்கள் இருந்திருக்காங்க. அவங்களே இந்த பெட்டிகளை சுமப்பதற்காக விரதம் இருந்து வராங்க அப்படின்னு சொல்லப்படுது. திருவாபரணத்துடைய 3 நாள் ஊர்வலம் அப்படின்றது ஒவ்வொரு ஆண்டுமே ஜனவரி 11ஆம் தேதி தான் தொடங்குதான். அரசு குடும்பத்தினரால் நியமிக்கப்பட்ட பிரதிநிதிகளை இந்த ஆபரண பெட்டிகளை காடு ஆறு வழியாக கடந்து கொண்டு செல்வாங்க. திருவாபரணம் சபரிமலை கோவிலுக்குள்ளே செல்லுறப்போ ஊர்வலத்துடைய 3ஆம் நாளாகிய மகர ஜோதி தரிசனம் ரொம்ப சிறப்பாக நடைபெறும்.
பொன் ஆபரணங்களை அணிந்த ஐயப்பனை ஒரு முறை மட்டுமே நம்மளால் தரிசிக்க முடியும். திருவாபரண பெட்டி மொத்தம் 3 பெட்டிகளை கொண்டிருக்கு. திருவாபரண பெட்டி, வெள்ளி பெட்டி, கொடிப்பெட்டி. திருவாபரண பெட்டி மட்டுமே ஐயப்பனுடைய சன்னதியை அடையும். மாளிகைப்புறத்தம்மன் சன்னதிக்கு கொடிப்பெட்டி கொண்டு செல்லப்படும். ஐயப்பனுடைய சன்னதியில் கொடுக்கப்படக்கூடிய முக்கியமான திருவாபரண பெட்டியில் தர்மசாஸ்தாவா அலங்கரிக்கக்கூடிய ஆபரணங்கள் இருக்கும். திருமுகம், பிராபா மண்டலம், பெரிய கத்தி, சிறிய கத்தி, யானை விக்கிரகம், புலி விக்கிரகம், வெள்ளியால் சுற்றப்பட்ட வலம்புரி சங்கு, பூக்களை வைக்கக்கூடிய தங்கத்தட்டு, பூர்ணா, புஷ்கலா, தேவியருடைய உருவம், நவரத்தின மோதிரம், சரப்பளி மாலை, தங்க இதழ்களால் ஆன வில்வ மாலை, நவரத்தினங்களால் ஆன மணி மாலை, தங்க எருக்கும் பூக்களால் ஆன மாலையுமே வைக்கப்பட்டிருக்கும். வெள்ளி பெட்டியில் தங்க குடம் ஒன்றும் மற்ற பூஜா பாத்திரங்களுமே இருக்கும். இந்த தங்க குடத்தால் சுவாமிக்கு பிறகு நெய் அபிஷேகம் செய்யப்படுவாங்க. 3வது பெட்டியான கொடிப்பெட்டியில் யானைக்கான நெற்றிப்பட்டம், தலைப்பாறை, உடும்பாறை, மலைக்கான கொடிகளுடைய குடை மற்றும் யானைகள் ஊர்வலத்துக்கான பொருட்களுமே இருக்கும். கொடிப்பெட்டியில் இருக்கிறது. மறுநாள் யானை அலங்கரிக்கப்பட்டு மாளிகைப்புறத்து தேவி சரம் குத்தி வரையில் யானையில் பவனி வருவாங்க. திருவாபரணம் ஊர்வலத்தையும் அந்த ஆபரண பெட்டி சன்னிதானத்தை அடைவதை காண்பதற்கே ஒரு பரவசமான அனுபவமாக நம்ம எல்லோருக்குமே இருக்கும். ஜனவரி 14ஆம் தேதி வானத்தில் மகர நட்சத்திரம் உதிக்கக்கூடிய நேரத்தில் கருடன் வட்டமிட அந்த ஆபரணங்களை ஐயப்பனுக்கு அணிவித்து தீபாராதனையுமே நடைபெற்றிருக்கு. அந்த அற்புதமான வீடியோ காட்சி தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. தங்க ஆபரணங்களை அரசனாக ஜொலிக்கக்கூடிய ஐயப்பனை தரிசிப்பதற்கு பக்தர்கள் பேரானந்தம் ஏற்படும். அப்போது பக்தர்கள் சாமியே சரணமையப்பா என எழுப்பக்கூடிய சரணகோஷம் சபரிமலை எங்குமே எதிரொலிக்கும். அந்த கணமே பொன்னம்பலமேட்டில் ஜோதி தரிசனம் பார்ப்பது தனி பரவசமாகவும் இருக்கும். மெய்சிலிருக்கும் அந்த அனுபவத்தை வர்ணிக்க வார்த்தைகளே கிடையாது அப்படின்றது சபரிமலை ஐயப்ப பக்தர்களுடைய ஒரு வாக்காக இருக்குது. இந்த ஆண்டு மகர விளக்கு பூஜைக்காக பக்தர்கள் ஆன்லைன் மூலம் செய்யக்கூடிய முன்பதிவு ஜனவரி 14ஆம் தேதியே முடிவடைஞ்சிருக்கு. பொன்னம்பலமேட்டில் சாமி ஐயப்பன் 3 முறை பக்தர்களுக்கு ஜோதி வடிவில் காட்சி கொடுத்திருக்காரு. மண்டல பூஜை முடிவடைந்ததும் சபரிமலை கோவிலில் மகர விளக்கு பூஜைக்காக கடந்த மாதம் 30ஆம் தேதியே நடை திறக்கப்பட்டிருக்காங்க. அன்று முதல் சிறப்பு வழிபாடுமே நடைபெற்று வந்திருக்கு. பக்தர்களும் ஐயப்பனை தரிசனம் செய்தும் வராங்க. சிகர நிகழ்ச்சியாக மகர விளக்கு பூஜை மற்றும் ஜோதி தரிசனம் ரொம்ப சிறப்பாகவே நடந்திருக்கு. மகர விளக்கு பூஜையின் போது ஐயப்பனுக்கு தங்க திருவாபரணங்கள் அணிவிக்கப்படுவாங்க. இந்த திருவாபரணங்கள் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய சந்தனத்திலான பெட்டி பந்தளம் அரண்மனையிலிருந்து பாதுகாப்பாக வைக்கப்படும். இந்த திருவாபரணங்கள் அதிகாலை பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் அரண்மனையிலிருந்து பந்தளம் வழிய கோயக்கால் சாஸ்தா கோவிலுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கு. பிறகு சிறப்பு பூஜைக்கு பிறகு பகல் 11 மணிக்கு வரை திருவாபரண தரிசனத்திற்கு பக்தர்கள் அனுமதிக்கப்படுவாங்க. தொடர்ந்து நண்பகல் 12 மணிக்கு மேலத்தாளம் முழங்க வானத்தில் கருடன் வட்டமடிக்க திருவாபரண ஊர்வலம் புறப்படும். இந்த ஊர்வலம் ஐயப்பனுடைய பாரம்பரிய பெருவழி பாதையான எருமேலி, களைக்கட்டி, அழுதாமலை, முக்குழி, கரிமலை வழியா நடைப்பயணமாக மதியம் பம்பை வந்தடையும். அங்கிருந்து பக்தர்களுடைய சரண கோஷம் முழங்க ஆபரண பெட்டிகள் நீலிமலை, சரம்குத்தி, மரக்கூட்டம் வழியாக மாலை 6:30 மணிக்கு சபரிமலைக்கு கொண்டு வரப்படும். திருவாபரண பெட்டிகளுக்கு திருவிதாங்கூர் தேவஸ்தானம் சார்பில் 18ஆம் படிக்கு கீழ்ப்பகுதியில் சிறப்பான வரவேற்புமே அளிக்கப்படுவாங்க. பிறகு 18ஆம் படி வழியாக சன்னிதானத்திற்கு கொண்டு வரப்பட்டு ஐயப்பனுக்கு திருவாபரணங்கள் அணிவிக்கப்பட்டு சிறப்பு தீபாராதனை நடைபெறும். தொடர்ந்து பொன்னம்பலமேட்டில் சாமி ஐயப்பன் 3 முறை பக்தர்களுக்கு ஜோதி வடிவில் காட்சி கொடுப்பாரு. அப்போது பக்தர்கள் சாமியே சரணமையப்பா இப்படி விண்ணத்திர கோஷம் எழுப்புவாங்க. ஆபரண பெட்டிகள் எடுத்து வர வசதியா அன்றைய தினம் பகல் 12 மணி முதல் பம்பையில் இருந்து ஐயப்ப பக்தர்கள் மலையேற அனுமதிக்கப்பட மாட்டாங்க. ஐயப்பனுக்கு தங்க ஆபரணங்கள் அணிவிக்கப்பட்டு பூஜை நிறைவடைந்த பிறகு இரவு 8 மணிக்கு பக்தர்கள் படியேற அனுமதிக்கப்படுவாங்க. இதற்கிடையே பக்தர்களுடைய வருகை அதிகரித்து இருப்பதை தொடர்ந்து மகர விளக்கு பூஜை அன்று
உடனடி தரிசனம் முன்பதிவு கிடையாது அப்படின்னு சபரிமலை சிறப்பு அதிகாரி சொல்லியிருக்காரு. இருந்தாலுமே ஏராளமான பக்தர்கள் இந்த மகர ஜோதி தரிசனத்தை கண்டு கழிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு வீடியோவில் மகர ஜோதி தரிசனம் சபரிமலையில் எவ்வளவு சிறப்பாக கொண்டாடி இருக்கு, ஐயப்பனுக்கு திருவாபரணம் அணிந்து தீபாராதனை செய்யக்கூடிய அற்புதமான வீடியோ காட்சியும் பார்த்துருப்பீங்க. இந்த தகவலானது உங்களுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமான வகையிலும் பயனுள்ள வகையிலும் இருந்திருக்குன்னு நம்புகிறேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்மளுடைய 10 Minutes Talk சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களை வந்து சேரும். நன்றி நண்பர்களே.